மொத்தம் 3 எலி மருந்து. அவங்க எதை நினைச்சு அதை ஆர்டர் போட்டாங்கலாம் எனக்கு தெரியல. ஆனா ரொம்ப அவங்க அழுதுட்டே பேசுனதை பார்த்தா அவங்க ஏதோ சம் இஷ்யூகாண்டி தான் இதை ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஆனா கஸ்டமர் லொகேஷன் ரீச் ஆயிட்ட பிறகு நான் அவங்களை கேம் இந்த மாதிரி ஆர்டர் வழியிலே மிஸ் ஆயிடுச்சுங்க அப்படிங்களா சரிங்க அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி அழுதுட்டே போட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட போய் பேசினேன், உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் சூசைடு அந்த எடுக்காதீங்க, சூசைடுக்காண்டி தானே இதை போட்டீங்க அப்படின்னா இல்ல ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. இல்ல போய் பேசாதீங்க, நீங்க சூசைடுக்கு தான் போட்டுருக்கீங்க. எலியுடைய பிரச்சனை அப்படின்னா நீங்க கிட்டத்தட்ட 7 மணிக்கு போட்டுருக்கலாம், இல்ல அதுக்கு முன்னாடியே போட்டுருக்கலாம், இல்ல அடுத்த நாள் இந்த அன்டைம்ல போட வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டு இந்த ஆர்டரையும் கேன்சல் பண்ணி எடுத்துட்டு வந்தேங்க. இன்னைக்கு தாங்க ஓப்பனா சொல்றேன், இன்னைக்கு தான் நான் எதையோ சாதிச்ச மாதிரி எனக்கு தோணுது. மொத்தம் 3 எலி மருந்து. அவங்க எதை நினைச்சு அதை ஆர்டர் போட்டாங்கலாம் எனக்கு தெரியல. ஆனா ரொம்ப அவங்க அழுதுட்டே பேசுனதை பார்த்தா அவங்க ஏதோ சம் இஷ்யூகாண்டி தான் இதை ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஆனா கஸ்டமர் லொகேஷன் ரீச் ஆயிட்ட பிறகு நான் அவங்களை கேம் இந்த மாதிரி ஆர்டர் வழியிலே மிஸ் ஆயிடுச்சுங்க அப்படிங்களா சரிங்க அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி அழுதுட்டே போட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட போய் பேசினேன், உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் சூசைடு அந்த எடுக்காதீங்க, சூசைடுக்காண்டி தானே இதை போட்டீங்க அப்படின்னா இல்ல ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. இல்ல போய் பேசாதீங்க, நீங்க சூசைடுக்கு தான் போட்டுருக்கீங்க. எலியுடைய பிரச்சனை அப்படின்னா நீங்க கிட்டத்தட்ட 7 மணிக்கு போட்டுருக்கலாம், இல்ல அதுக்கு முன்னாடியே போட்டுருக்கலாம், இல்ல அடுத்த நாள் இந்த அன்டைம்ல போட வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டு இந்த ஆர்டரையும் கேன்சல் பண்ணி எடுத்துட்டு வந்தேங்க. இன்னைக்கு தாங்க ஓப்பனா சொல்றேன், இன்னைக்கு தான் நான் எதையோ சாதிச்ச மாதிரி எனக்கு தோணுது.